மணமகள் பெயர் சீதா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 33 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் மூப்பனார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்க வந்துட்டு பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை. இப்போதைக்கு சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் கடை வந்துட்டு வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு இதில் மாத வருமானமே கிட்டத்தட்ட 50லேருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இதையே தன்னுடைய ஓன் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான். இவங்க வந்துட்டு முதல் திருமணம் வந்துட்டு காதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இவங்க சொந்த வீட்டில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அம்மா அப்பா அப்படின்ட்டு யாருமே கூட இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு தன்னுடைய குழந்தைங்க கூட இப்போதைக்கு தனிமையில் தான் தனி வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தன்னுடைய ப்ரைவசிக்காகவும் தன்னுடைய குழந்தையோடைய எதிர்காலத்துக்காகவும் கண்டிப்பாக மறுதிருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுதிருமண வாழ்க்கைக்காக இவங்க இயங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு தன்னுடைய கேஸ்ட்லேயே கிடைச்சா பரவாயில்ல, அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வயது ஜாதியை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் தன்னை கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கிட்டு தன்னுடைய பூர்வீக சொத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கக்கூடிய ஃபுல் வீடியோவில் நம்மளுடைய ஆஃபீஸுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுனாக்க பெண் வீட்டார் சைட்லேருந்தே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க.